தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். யாக்கோபு ராஜேன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். சத்தமாக பேசி செல்வராஜ் ஐயா செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு நாமத்திலே நன்றியை தெரிவிக்கிறோம். சிங்கப்பூரில் தோற்றோம், கண்களெல்லாம் பெரிய சிங்கப்பூரில் இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். மேலும் கதை ஸ்தோத்திரம் அதனால சார் இம்மானுவேல் சார் நன்றி மீண்டும் கதை ஸ்தோத்திரம் மற்றும் சார் இருக்கிறாங்க. பேருங்க சார் ரமேஷ்குமார் நல்ல ஒரு கதை சொல்லுங்க சார். நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். மற்றும் டேனியல் சார் ராபர்ட் ஒவ்வொரு மேடத்துக்கும் அப்படியா வெரி குட். ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எங்களுடைய அன்போடு அங்கேயே தெரிவித்துக்கிறோம். நல்ல உணவு தான் பிள்ளைகள் எல்லாருமே அன்பு. அவர் God is love, does not love, does not love. நம்முடைய தேவன் அன்பாக இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவன். ஒரு அன்பை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. கர்த்தர் இன்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஆரம்பத்திலே அது ஸ்தோத்திரம் நல்ல ஒரு செய்தியை தந்தார். பிஷப் ஐயா ராஜேந்தியா சிறந்த ஒரு அன்பு மாணவர்கள் எந்த பெருமை குணமும் இருக்கும். நாங்கள் சின்ன வயதிலே ஒரு உடன்பிறப்பை போல பார்க்கிறோம். சென்னைக்கு இப்படி வர்றது உடனே அவங்க நடத்தி அன்பு செலுத்தி வந்தாங்க. ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி. மற்றும் இவர்கள் உடன்பிறப்பு அவங்க ஆங்கிலிக்கன் சர்ச்சுடைய பிஷப்பாக சிஎஸ்ஐடைய இணைப்பு சார்பாக இருக்கிற இந்த ஆங்கிலிக்கன் சர்ச் அதோடைய பிஷப்பாக இருக்காங்க. அவங்க எனக்கு அப்புறம் வந்து தன்னுடைய ஆசீர்வாதமான காரியங்களை சொல்லி நம்ம எல்லாருக்காக ரொம்ப அற்புதமான மாற்றம். அவங்களும் ஒரு பெருமையே இருக்காங்க. மிகுந்த அன்பு ஆகவே எப்படியாவது ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பகுதிக்கு நம்ம முதல் முறையாக இந்த பகுதிக்கு போட்டோம். அங்கே கர்த்தர் செய்யணுங்கிறதுனால நாங்கள் தீபா வந்திருக்கோம். அவங்க நம்ம ஐயா ஆசீர்வாதம் கொடுத்து வந்து இருக்கிறேன். அந்த ஐயா அவர்கள் மிகுந்த ஒரு அன்புக்கு இந்த நேரம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரமாக இருக்கிறது. வேதத்தில் இருந்து ஒரு சில காரியத்தை பார்ப்பதற்கு முன்பு உங்கள் பேப்பரை உங்கள் கருத்தில் இருக்கிற இந்த பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்க. ரெண்டு பேர் சேர்ந்து பார்த்து கொடுங்க. நிறைய இல்லை ஒரு இங்கிலீஷ் பாடல் ஒன்று சேர்ந்து பார்த்து பார்க்க அது வேற பாடம் இதுதான். ஒரு முறை நான் பாடும்போது அப்படி நீங்களும் சேர்ந்து பாடி இதுதான். My Daddy Jesus, come Holy Spirit, you are my Savior. Glory to the name of Jesus. Hallelujah, 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 hallelujah. Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. For theirs is the kingdom of heaven. My Daddy Jesus, come Holy Spirit, you are my Savior. Glory to the name of Jesus. Hallelujah, 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 hallelujah. Blessed are the merciful, for they will be shown mercy. For
they will be shown mercy. My daddy, Jesus, come, Holy Spirit. You are my Savior. Glory to the name of Jesus. Hallelujah, 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 hallelujah. Blessed are the pure in heart, for they will see mighty God. For they will see mighty God. My daddy, Jesus, come, Holy Spirit. You are my Savior. Glory to the name of Jesus. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. எல்லோருமே நாம் சேர்ந்து எதிரான ஒரு பாடல்தான். பிரியமானவர்களே, நாம் தமிழை நேசிக்கிறோம். இந்த ஆங்கில பாடல் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பிரயோஜனமாக பாடல்கள். ஆங்கில பாடல் தேசம் உலகம் முழுவதும் நாம் இதை பயன்படுத்தலாம். வட இந்தியாவிலே மலைவாசி மக்கள் எடுத்து செல்லும்போது புள்ளினால் வீடு கட்டி வாழ்கிறார். அவர்கள் சில குகைகளிலே வாழ்ந்தார். அவர்களுக்கு ஒரு உணவும் ஒரு வீடு ஒன்றுமே ஒரு வசதியுமே கிடையாது. இங்கிருந்து அவருடைய பிள்ளைகள் தவிர சிலர் கூலி வாங்கி தருவார்கள், சிலர் கூலி வாங்கி கொடுங்க சொல்லுவாங்க, சிலர் சில உதவிகளை பண்ணி கொடுத்து சொல்லுவார்கள், புத்தகங்களை வாங்கி நல்லா படிக்கிறது யாருக்கு பாஸ் ஆகிட்டோம், ஒரு குழந்தைக்கு புத்தகம் வாங்கி கொடுங்க, பேக் வாங்கி கொடுங்க, இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பாருங்க, பாச தெரியாத இடங்கள் ஏதோ எழுத்து வழியில் அவங்களுக்கு ஒரு மொழி இல்லாமலாம் இருக்காங்க. ஒரு மொழியே பேசாத ஆட்கள் இருக்காங்க. அவங்களும் எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக என்ன ஒரு அவங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பு ஒரு அழகே இருக்காங்க. ஏனென்றால் கொசு கடிக்கும், அட்டை கடிக்கும், எப்போ வந்து பார்த்தாலும் புலி கரடி எல்லா விலங்குகளும் அவர்கள் என்ன செய்ய முடிப்பாங்க. அப்படிப்பட்ட இடங்களிலே வசிக்கிறார்கள். அவங்களுக்கு அதிலே பாருங்கள், மொழியெல்லாம் ஒரு இப்போ நாம் இங்கே பேசுகிற இந்த மொழி அங்கே மிகவும் ஒரு கடினமாக உண்டாங்க. ஆகவே இந்த பாடல் சர்வதேச அளவிலே நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கின்றோம். ஆகவே நாம் எல்லாரும் நம்ம பாடல்களோட பிள்ளைகள் இல்லை நல்லா எல்லாம் இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா தெரியுது, முகத்தை தெரிகிறது. ஆகவே நாம் பாடுவோமா? ஆரம்பிக்க பார்க்கலாம். நான் ஆரம்பிச்சா நீங்கள் பாருங்க, சொல்லுங்க. My daddy, Jesus, come, Holy Spirit. My daddy, Jesus, come, Holy Spirit. You are my Savior. Glory to the name of Jesus. Hallelujah, 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 hallelujah. Blessed are them who are in sin, for there is the kingdom of heaven. For there is the kingdom of heaven. My daddy, Jesus, come, Holy Spirit. My daddy, Jesus, come, Holy Spirit. You are my Savior. Glory to the name of Jesus. Hallelujah, 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 hallelujah. Blessed are the merciful, for they will be shown mercy, for they will be shown mercy. My daddy, Jesus, come, Holy
Spirit, you are my Savior. Glory to the name of Jesus. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Blessed are the pure in heart, for they will see mighty God. For they will see mighty God. My daddy, Jesus, Holy Spirit, you are my Savior. Glory to the name of Jesus. Hallelujah, 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 hallelujah. நல்லா பாடுறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை தயவு செய்து வாசித்தார். லூக்கா 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் திருப்தி அடைந்தார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக திருப்தி அடைந்தார். திருப்தி வளர்வு வளர்ச்சடை. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதிகமாக வளர்ச்சியடைந்தார். ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்முடைய அறிவு வளர வேண்டும். ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் நாம் செய்கிற தொழில் வளர வேண்டும். ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்முடைய வருமானம் வளர வேண்டும். ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்முடைய கிருபை வளர வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அழைத்தான். தேவாதி தேவனுக்கு அதான் விருப்பமாக இருக்கிறது. நம்முடைய வீடு வளர்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் வளர்ச்சி அடைய வேண்டும். நாம் வளர்ச்சி பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். அதை ஆண்டவர் ஒவ்வொரு நாடும் வளர்ச்சி மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது நாம் எந்த விதத்தில் இருந்தால் வளரலாம், எப்படி நாம் முன்னுக்கு வர முடியும், எப்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும், நாம் எப்படி ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்க முடியும் என்பதை அறிந்து இந்த நாள் அந்த ஆசீர்வாதத்தின் நாளாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வீட்டில் வந்து கால் வைத்த உடனே ஆண்டவர் சொன்னார், இங்கே இருக்கிற இம்மானுவேல் சாரவர்களை நான் ஒரு பெரிய ஊழியக்காரராய் மாற்றுவேன். கரங்கள் தட்டி தோற்றம் பண்ண மாட்டேன். சந்தோஷம். ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி வாருங்கள். ஆண்டவர் நம்முடைய வளர்ச்சியை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அதனால யாக்கோபு ராஜையா சாரவர்கள் அங்கே அதே பக்கத்தில் ஆசீர்வாதம் அங்கே இருந்தார்கள். நான் அதை சுற்றியுள்ள கிராமங்களே கன்வென்ஷனில் பேசுகிறேன். ஆசீர்வாதம் தானாவும் அதை சுற்றி இருக்கிற பாவூர் சத்திரம், அது சிவசைலூர், அது பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள். அது எப்படி நான் பாருங்கள், அந்த பாவூர் சத்திரம் அந்த ஏரியாவில் ஒரு சகோதரிக்கு வந்து 6 கோடி தாலிக்குடி காணாமல் தாலிக்குடி செயின் தங்கச்சி வந்து அப்போ போலீஸ் கேஸ் 6 கோடி அந்த டாலரோட கேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து சாரி சொல்லியிருக்காங்க. திரும்ப வந்து பஞ்சாயத்து தலைவர் வந்து அவங்களும் கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணியிருக்காங்க. அது கிடைக்கும். அப்பொழுதுதான் அந்த தொழிலை ஒரு உருவானவர் அவர்கள் தொழிலை குறைத்து நான் மும்பை போயிட்டு வருகிற ட்ரெயினில் சொன்னாங்க.
நான் உங்கள் நம்பரை வாங்குறேன், கண்டிப்பாக எனக்கு ப்ரேயர் பண்ணோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் இது ப்ரேயர் பண்ணி கண்டுபிடிச்சி கொடுங்க. கண்டுபிடிச்சி கொடுத்து உடனே நீங்கள் அவங்களுக்கு சொல்லு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற கேட்குறேன். போனால் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். 6 செயினை எடுத்து கொடுத்துட்டு வாங்க அப்படிங்க. அப்போது அங்கே கூப்பிட்டுக்கிறேன். நான் முதல்ல முடியாது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், நான் ஒரு 3 நாள் கழிச்சு வேணா வரலான்னு சொல்லலான்னு யோசித்தேன். கருத்து சொன்னாங்க, இல்லை எனக்கு திருநெல்வேலியில் இறங்கி அந்த பையனை வாழ்க்கையை கூட்டு போக சொல்லு, ப்ரேயர் பண்ணி அதை கிளியர் பண்ணி சரி என்று சொல்லிட்டேன். அவங்களை அங்கே திருநெல்வேலி என்னை பிக்கப் பண்ணாங்க ரயில்வே ஸ்டேஷன். அங்கே பாருங்கள், எங்கள் வீட்டுக்கு போனோம். ப்ரேயர் இருந்தோடனே அப்படி அவங்க நினச்சாங்க ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு ஜெப கூட்டம், இது எப்போதும் நடைபெறுகிற கிறிஸ்தவர்கள் பண்ணுகிற அந்த ஒரு ஜெப கூட்டம்னு சொல்லி அந்த வீட்டு முழுவதும் ஆட்கள் இருந்தார். கிறிஸ்தவர்கள் இல்லை, ஒருவரும் பைபிள் கொண்டு வரல, ஆனால் எல்லாரும் வந்துருந்தோம் இருக்கிறாங்க. ஆண்டோட்டுக்கு பேசப்பா, எப்படி என்ன விஷயம், நீங்கள் தான் வர சொன்னீங்க, நான் இதை எடுத்து கொடுத்துட்டு போக சொல்லி அவங்க சொல்கிறாங்க, இல்லைன்னா உடம்பு தாங்க கொடுத்துருது, எப்படியாவது நீங்கள் ஆர்வம் செய்து கிடைக்கணும், நாங்கள் செய்து என்று சொல்லி சொன்னேன். பேசப்பா சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நபரை காண்பித்து இவங்க தான் அதை எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது காண்பிச்சு. அப்போ அதை வச்சு அவங்கள நம்ம சொல்லக்கூடாது என்று சொல்லி மனதுக்குள்ளே யோசிச்சு வேறு ஊருக்கு வந்துருக்கோம். அந்த சுச்சுவேஷன் நமக்கு தெரியாது. 2வது ஒரு ஆளை ஒருவர் மத்தியில் வச்சு நம்ம பாரப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசு ஒத்துக்கல. ஆனால் அந்த சகோதரம் அவர் அந்த செயின் கிடைக்கலன்னு தற்கொலைக்கு போயிருக்காங்க. தூக்கு மாட்டி விட்டார் அவருடைய வீட்டில். அவங்க உறவினர்கள் சொல்கிறாங்க. இப்பொழுது நான் ஒரு ஓரலாக பேசுகிறாங்க, கண்டுபிடிச்சி தரலாம், ஆனால் உங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது, சண்டைகள். நான் வேறு ஊர்லேருந்து வந்துருக்கு பார்த்தீங்களா, நான் இப்போ போலீஸ் கிடையாது, போலீஸ். அதனால் கண்டுபிடிச்சி கொடுக்கலாம், ஆனால் உங்களுக்கு உள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வரும். ஐயோ, நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்து தான் போகணும். அப்போ எது பிரச்சனை வந்தால் ஏற்கனவே கேஸ் ஆகி தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் வராது. நான் உங்களை ஊரில் விட்டுருவேன். அப்போ நான் நாளை ஆண்டோட்ட கேட்டேன், எதுவும் பிரச்சனை வர மாட்டேன். இல்லைன்னா அந்த ஆளை காண்பி அதுங்க அவர்கள் கொஞ்சம் உழக்குனாங்க. அந்த வீட்டை காண்பித்து, அந்த வீடு இருக்க திசையிலேருந்து 3வது வீடுனோடனே மற்றவங்க உள்ளது ஒன்று தான் இருக்கு. எவ்வளவு அருமையாக சொல்கிறாங்க பாருங்க. மறைமுகம் ஒரு அடையாளத்தை, ஒரு பட்சத்தை ஆண்டவர் பேசுவார். அது வேட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கிடைக்கும். அதை வச்சு கேரளாவிலே அரண்டல் ஆரியங்காவு கழுவு அந்த மலை மக்கள் சில ஊழியர்கள் அங்கே, அது பிரிட்டிஷ்காரங்க காலத்திலே அப்பாடுகள் ஏதாவது உணவுப் பொருட்கள் ஏதாவது ஹெல்ப் அவங்களுக்கு கொடுத்து அந்த மக்களை ஊழியர் செஞ்சிருக்காங்க. அதுக்கு பின்னர் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. பின்னர் நாங்கள் இப்போ அந்த ஊழியத்தை நண்பர்களுடைய உதவியோடு இப்போ நிர்மாணம் சார் வர்றாங்க, நான் ஒரு 50 பைபிள் வாங்கினாங்க அல்லது 50 பேருக்கு ட்ரெஸ் எடுத்தாங்க அப்படி வரைகிறவர்களை அங்கே கூட்டு போய் சிலர் வர முடியலம்பாங்க, உதவி செய்வாங்க, அங்கே கொண்டு கொடுத்து அந்த ஊழியத்தை செய்வாங்க. பாருங்கள், பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது கிறிஸ்துவர்களே அல்ல, அந்த அதில் எல்லாரும் ஆண்டோடைய நாமத்தை கொஞ்சம் கொடுத்ததற்கு பெரிய உதவியாக மாறிச்சு. நாம் வளர வேண்டும் என்று அதையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நாம் வளர வேண்டும். ஆரம்ப காலத்திலே மாறி இருக்கிறார். நம்மளுடைய ஐயாவுடைய அந்த தயவுனாலே, நம்ம சாருடைய அந்த தயவுனாலே உங்கள் சுற்றுவட்டாரத்தினுடைய எல்லாம் சின்ன சின்ன செங்கமால் தெரியுமா உங்களுக்கு? ஆசீர்வாதபுரம் பக்கத்தில் செங்கமால் ஒரு சில அற்புதங்கள் நீரோட்டம் பார்த்து கொடுத்து, சிலருக்கு தண்ணி இருந்திருக்கு, சில களவுகள் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம், காணாமல் போகிற பிள்ளைகளை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். இதை வச்சு ஒட்டுமொத்த
குப்பத்தை சேம்பர் இறங்கணும் 1500 செங்கல் அடக்கும். அதை கொண்டு போய் தான் திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு பிரேயர் ஹவுஸ் கட்டி நீங்கள் வரும்போது எல்லாமே என்ன செய்யலாம், வரலாம். சொந்த வீடு போல போல எடுத்துக்கிட்டாங்க. பாருங்கள், உங்களுடைய ஒரு தயவிலே ஒரு ஆசிரியர் அவங்க ஆரம்ப காலத்தில் சிஎஸ்சியில் உபதேசியாக ஒரு பணி செய்தாங்க. பாருங்கள், ஒரு ஐக்கியம் உருவாக்கும் பொழுது ஒரு ஊழியம் உருவாகும், ஒரு ஜெப வீடு உருவாகும். நாம் வளர வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஒரு சில காரியத்தை ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லி தரப்போகிறேன். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 145:9 வாசிங்க. 145 சங்கீதம் 9. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் ஆசை, எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கணும் ஆண்டவருக்கு ஆசை, எல்லாருக்கும் சரீரத்தில் நல்ல பலனை கொடுக்கணும் ஆசை, எல்லாரும் தொழிலும் ஆசீர்வாதம் ஆசை. தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாங்க, அப்படி வளரணுங்கிறது தான் ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு விருப்பமாக இருக்கு. சில வீடு இப்படி இருக்கும், அது பக்கத்தில் ஏதாவது தேவனுக்கு பிரியப்பட்ட சில கல்லறைகளோ அல்லது விக்கிரத்தின் கோயில்களாம் செய்யும். அதோடைய தாக்கங்கள் சிலருக்கு வியாபாரத்தை தடைப்படும் அல்லது முக்கியமான விஷயத்துல ஒரு தடையை கொண்டு வரும். சிலருக்கு ஆண் குழந்தை இல்லாத தடை, இப்படியெல்லாம் சில உருவாக்குதான் சான்ஸ். நாம் ஆரம்ப காலங்களில் இப்படி எங்கள்கிட்ட யாராவது சொன்னால் நாங்கள் போகிறோம், ஏன் இப்படி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது சான்ஸுங்கிறது வந்து இல்லை அப்படிலாம் பேசுவோம். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். பேய் வந்து நிற்குது, வருது, ஏதோ ஒரு இது மாதிரி இல்லை, அதனால அது வருதுன்னா என்ன, ஒரு மாடு வந்துட்டு ஆடு வந்து நடந்தா வந்துருக்கணும், அப்படி உள்ள வருது. வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். பாருங்க, சில இடத்துல உலாவுது, சில இடத்துல அது சுத்தி இருக்கு. என்ன நடக்கும் பாருங்க, சில வீடை சுத்திட்டு இருக்கு, சில தொழிலை சுத்துது. எப்படி கொண்டு வர முடியும்? கஸ்டமர்கள் எப்படி வருவாங்க? சேமிப்பு எப்படி வருவாங்க? பாருங்க, பணங்கள் வீணா போகுது. சில பிள்ளைகள் படிப்பு தடைபடுகிறது. உதாரணம், கொஞ்ச நேரம் இருக்க கீழே இருக்க முடியுமா? கொஞ்ச நேரம் நல்ல. அப்போ சில இடங்கள்ல அப்படி போராட்டங்கள் இருக்கு, அவர்களால் முன்னுக்கு வர முடியும். சிலருடைய கஷ்டங்கள் மாறவில்லை. காரணம் என்னன்னா சான்ஸ் இல்லை. அப்போ புதிய பாட்டில் அது இயேசு சம்மந்தப்படுத்தி பேசியிருக்கிறாரா? யோவான் 10:10 பாருங்க. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அப்போ திருட வந்துதான் திருடி இருக்கிறான், களவாண்டு. சிலருடைய வருமானத்தை களவாண்டு திருடி இருக்கிறான். சிலருடைய சந்தோஷம் திருட்டு போயிடுது, சிலருடைய அழகு போயிடுது, சிலருடைய வருமானங்கள் போய் விடுகிறது. பாருங்கள், இப்படியெல்லாம் இருக்கு. சில பொருளை திருடி விடுகிறான், காரை திருடி விடுகிறான், பொருட்களை திருடி விடுகிறான். அதைத்தான் இயேசு என்று சொல்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான், வேற ஒன்றுக்கும் வரான். ஆனால் இயேசு வரும் பொழுது அது பரிபூர்ணப்படுது. சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இப்படியெல்லாம் கஷ்டங்கள் உருவாகும், நெருக்கடிகள் சொல்லுவாங்க. இருக்கிறது ஒரு காலங்களில் ஓஹோ என்று என் பிசினஸ் இருந்து இன்னும் வருமானமே இல்லை, லாபமே தெரிய மாட்டேங்குது. முதல் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், வெளியே அது காமிக்க முடியல. அன்னைக்கு கட்டின கட்டணத்தோடு இருக்கு, அதுக்கு மேலே பில்டிங் வளரல, அதுக்கப்புறம் நிலங்கள் வாங்கலை. சிலர் கடிதங்கள் எழுதுவார், அவர்களுக்கு ஜெபம் பண்ணி இப்படி ஒரு மறைமுக ஒரு தடை இருக்கு, உங்களுக்கு மறைமுக எதிரி ஒருவன் இருக்கிறான், இதில் நாம் அந்த தடையை சரிப்படுத்தும் பொழுது
சிலருக்கு பாருங்கள், சில பாவ தோஷங்கள் இருக்கு. அதை சரி பண்ணி விடும் பொழுது அவர்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காட்டுவார்கள். அல்லேலூயா. அதைத்தான் பவுலப்போஸ்தலன் கொரிந்திய மக்கள் சொல்லியிருக்காங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 35-36. ரோமர் எடுங்க. ரோமர் இது சொல்கிறேன். ரோமர் 11:35-36. அது வாசிங்க. தனக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? பாப்பா இருங்க. வந்து கொஞ்ச நேரம் சகலமும் அவராலும் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. பாருங்கள், நமக்கு பதில் கிடைக்கும்படி முந்தி ஒன்றை அவருக்கு கொடுத்தவன் யார்? நமக்கு பதில் கிடைக்கணும்னா முந்தி ஒன்றை அவர் கொடுத்தார். 5 2 மீன்கள் கொடுத்தார்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். சொல்லுங்க பாருங்களா. அல்லேலூயா. திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு அருமையான சகோதரனுக்கு 12 வருஷம் திருமணமாகி குழந்தை. அப்பொழுது பல அவர்கள் ட்ரீட்மெண்ட்டுகள் எடுத்திருக்கிறார்கள். பல ஹாஸ்பிட்டலில் அவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் குழந்தை இல்லை. பிரியமானவர்களே, என்னுடைய நம்பரை யாரும் கொடுத்துருக்கிறாங்க. அவங்க என்ன அழைத்திருக்கிறாங்க. சரி என்று நான் அங்கே போயிருக்கேன். அவர்களுக்காக ஒரு உபாச ஜெபம் என்று உபாச ஜெபத்தை அங்கே வைத்தேன். அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் முற்காலத்திலே அவர் செய்த தோஷங்கள், சில அநியாயங்கள், பெண்களுக்கு செய்த அநியாயங்கள், அதை கர்த்தர் வெளிப்படுத்தி அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் பொழுது இவருக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அதற்கு அடையாளமாக இவருடைய இடது நாளிலே ஒரு மச்சம் இருக்கிறது என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி, அப்பொழுது அவர்களுக்கு நான் சொன்னேன், ஐயா உள்ளதை சொல்லணுமா, அப்படியே கவர்மெண்ட் பெயரட்டுமா என்று சொன்னேன். நீங்கள் உள்ளதை சொல்லணும் தான் ஐயா நாங்கள் கூப்பிட்டுருக்கோம், எது இருந்தாலும் சொல்லிவிடுங்க என்று சொன்னாங்க. இப்படி ஒரு தவறு முன்னால் நடந்திருக்கு. பெண்களுக்கு அநியாயம் பண்ணியிருக்கிறீர்கள், பெண் தோஷம் இருக்குது, பெண் பாவம் கொள்ளாதது. உலகத்தான் கூட அதை சொல்லி அவளை அவன் மீட்பை தேடுவதற்கு 10,000 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டான், 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டான். நீங்கள் வந்து செய்ய வேண்டும். ஒரு ஆண் குழந்தைக்காக 1000 பேருக்கு நீங்கள் ஒரு அன்னதானம் பண்ண வேண்டும். அப்போ சரி, என்னைக்கு சொல்லுங்க, எந்த இடத்துல, சிட்டியில் எங்கே, எந்த சர்ச்சில்? நான் சொன்னேன், உணவில்லாமல் வாழ்வதற்கு மலையில் வாசிக்க, அங்கே அவர்களுக்கு யாருமே கொடுத்தது. அவர்கள் பச்சை காய்கறிகளையும் அந்த மிருகங்களையும் தின்று வாழ்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு உணவு கொடுத்து ஒரு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு சுவிசேஷமும் அறிவிக்கிறோம், அவர்களுக்கு ஒரு உணவு கொடுக்கிறோம், அந்த வகையில் உதவி செய்ய என்று சொன்னேன். அவர்கள் 50,000 ரூபாய் இதை உங்களுடைய மிஷினரி பணிக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்தார். 2 பேருக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு மறுமுறை வரும் பொழுது ஒரு ஆண் குழந்தை இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாமுடைய வீட்டிற்கு வந்தவர்கள் அதைத்தான் செய்தார்கள். அதுபோல ஒரே ஆண் குழந்தை பிறந்தது. திரும்ப அழைத்தார்கள், மீண்டும் மிஷினரிக்கு உதவி செய்தார்கள். பாருங்கள், நாம் முந்தி ஒன்றை இயேசுப்பாவுக்கு கொடுக்கும் பொழுது அவரை நமக்கு உடனே பதில் கொடுத்தார். இன்னைக்கு சிலர் ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க, பதிலே இல்லை. நான் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இந்த விதத்தில் தர்மத்தின் அடிப்படையில் நாம் உடனே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறோம். அதைத்தான் மத்தியில் 5 இயேசப்பா சொன்னார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யாராக வேண்டுமென்றாலும் இருக்கிறோம். நாம இறங்கி ஒரு உதவி செய்யும் பொழுது அவர் நமக்கு ரசித்தார். காவல்துறையில் நான் ஒரு டிஎஸ்பியாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, அதெல்லாம் விட்டு மலைவாசி மக்களுக்கு அங்கே ஊழித்து செல்லும் சில கூட்டம், ஏய் इधर काय को उधर जाते हैं, तुमको क्या काम है उधर, क्या काम है उधर, बोल रहे मारेगा. கண்ணீர் வந்து ஏதோ ஒன்று படிப்பறியாதவன் பாருங்கள், நம்ம அடிக்க எத்தனை
யோசித்து நம்முடைய சொல்சைகள், நம்முடைய அதிகாரத்தைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஏசப்பாவுடைய ஊழியத்தில் செல்லும் போது சூழ்நிலாம் உருவாக்கம் செய்வது ஆராய்ச்சி ஏசப்பா வரும்பொழுது நம்மை நாம் ஒன்றை முந்தி செய்யும் பொழுது, வேலை விடும் பொழுதுதான் எத்தனையோ ஆத்மாக்கள், எத்தனையோ ஜனங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டாங்க. நாம் முந்தி ஒன்றை செய்யும் என்று ஒரு தீர்மானம், பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமா, வீடு வேணும், சொந்த வீடு வேணும் ஆசை இருக்கிறதா, நிலம் வேண்டும் என்று இருக்கிறதா, எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று நான் மிஸ்டரிக்கு ஒரு உதவி செய்கிறேன். நீங்கள் பிறகு வரப்பொழுது அடையாளத்தோடு சொல்லுங்க, நீங்களே ஆசீர்வதிக்கிறீங்க. அதையில சொல்லுங்க, செத்து சடலங்கள்லாம் உயிரோடு வந்திருக்கு. அதனால பிஷப் பிரியமானதே, ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல, தானியேல் 2:21 வாசிங்க. தானியேல் 2:21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இங்கே பாருங்க, அடுத்து வாசிங்க. அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். நீங்கள் பிஷப் ஐயா என் உடன்பிறந்த சகோதரர் 2 பேரும் பேசுறாப்புல, சுகர் ஒழிப்பு மாநாடு என்று ஒன்று ஆரம்பித்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி, சுகர் ஒழிப்பு மாநாடு கன்னியாகுமரி பிரபலியமாக வால்பூர் ஸ்டேட்லாம் அடித்து டிஜிட்டல் பேனர்லாம் பண்ணி, யாரெல்லாம் சுகரில் இருக்கீங்களோ வாங்க, அவங்களோட அந்த சுகரை ஒழிச்சு விட்டுறோம்னு சொல்லி அங்கே அந்த மாநாடு நடந்தது பாருங்க. அப்போ ஒரு வீடு சந்திப்புக்காக ஒரு பையனுக்கு ஜாப் பண்ணுவதற்கு கூப்பிட்டுருக்காங்க. 2 பேரும் போயிருக்கு. அந்த தாய் சொன்னாங்க, ஒத்தைக்கு ஒரு மகன், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ரப்பர் மரத்தில் பால் வெட்டி பிழைக்கிறோம். என் பிள்ளை திரும்பவும் அந்த வெயிலுக்குள்ள போகக்கூடாது ஐயா, வெயிலுக்குள்ள போகக்கூடாது. அவனை படிக்க வைக்கணும்னு சொல்லி SLC பாஸ் ஆகிடும் சொல்லி 4 முறை அவன் ஃபெயில் ஆகிடும். பாஸே ஆக மாட்டான், படிக்க மாட்டேங்கான், புக்கே எடுக்க மாட்டேங்கான் ஐயா. இவனுக்கு எப்படி இருக்கும்? இவன் தேர்வானா, படிப்பானா, படிக்க மாட்டானா, திரும்ப எங்களை மாதிரி பால் வெட்ட தான் போவானா, கொஞ்சம் பார்த்து சொல்லிட்டு இவன் மட்டும் போயிருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டுக்க. நாங்கள் மீட்டிங் நேராகவே சொன்னோம், கண்டிப்பாக சரி வர சொல்லுங்க. அதில் சொல்லுங்க, நாங்கள் ஜோம் பண்ணிட்டு அதோட கண்ணீரோடைய செத்தான். எப்படியா அந்த பையன் பாஸ் என்னிடத்தில் வந்தவர்கள் நான் புறம்பே தள்ளுவதில் சொல்றீங்க அப்பா. எதை கேட்டு வந்தாலும் நீர் அதை கொடுக்கிறீங்க, எதை கேட்டு வந்தாலும் கொடுக்கிறீங்க, இல்லைன்னே சொல்லவில்லை. காணாமல் போன பொருளை கேட்டு வந்தாலும் கொடுக்கிறீங்க, இழந்ததை கேட்டு வந்தாலும் கொடுக்கிறீங்க, ஆண் குழந்தை தான் வேணும்னு வரவங்களுக்கு கொடுக்கிறீங்க, எதை கேட்டாலும் கொடுக்கிறீங்க. ஏசப்பா, இந்த பையன் SLCல பாஸ் ஆகும். 2 பேரும் கரை வச்சு ஜோம் பண்ணும்போது கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தாங்க. அதனால சோர்ந்து போகிறாங்க. எங்களுடைய வட இந்தியா மிஷனரிகள் படிப்பு எஜுகேஷனுக்கு ஒரு ஆள் போட்டு தரையில் எழுதி படிச்சு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். கல்வி உதவி செய்யுங்க. உங்கள் பையன் இந்த முறை பாஸ் ஆகிடும், இல்லைன்னா நாங்கள் வந்து 10,000 கேட்குறோம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு. இல்லை, அவன் பாஸ் ஆகிறது இல்லை என்றால் மாநாட்டெலாம் முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் ரிசல்ட்லாம் வரும் பொழுது உங்களுக்கு திரும்ப நீங்கள் திரும்ப தராண்டாயா ஜோம் பாஸ் ஆகுனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளை வெயில் அதே கூட நாங்கள் கண்கலங்கி நிற்கிறோம் ஐயா. 2 பேரும் ஜோம் பண்ணி 60% மார்க் அந்த பையன் எடுப்பான்னு சொல்வது கத்தரி ஸ்தோத்திரம். அதை சொல்லிட்டு வந்துட்டு பாருங்க, தினமும் கவனிக்கிறேன். யாரும் பாஸ் ஆகிட்டு போகும்போது அவன்
வேளாவி ரத்தம் பால் வெட்டிட்டு இருந்தாங்கன்னா அது போகிறதுலே ஒரு அர்த்தம். எப்படியாவது ஒரு இறக்கத்தை செஞ்சுக்கணும்னு சொல்லி இவங்க வந்து அவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். மறைவா இருக்கிறது சொல்லிக் கொடுக்கும். பிள்ளைகள் இன்னைக்கு அநேக இடங்களில் முற்றி மோதி படிச்சுட்டு கிடக்கிறாங்க. அப்படி முற்றி மோதி படிச்சுட்டு போனாலும் அந்த கொஸ்டினுக்கு சரியாக அதை ஆன்சர் பண்ணாமல் மாற்றி எழுதிக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம்ஸ் அங்கே வருது. பாருங்கள், இந்த தேவனுடைய வல்லமை பெற்றிருக்காங்க, மறைபொருளை வெளிப்படுத்தும் ஆவியானவரை பெற்றிருக்காங்க. படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஈஸியாக நிறைய சொல்லுங்க, நிறைய சொல்லாம் யோசிச்சு எக்ஸாம்பிள் குறிச்சுலாம் கொடுத்து அவங்க பாஸ் ஆகி வந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஆவியானவரை மட்டும் நம்ம பெற்றுக்கிட்டாங்க. கத்தோடைய ஆவியானவர் நமக்கு என்ன ஒரு ஆள் போல நமக்குள்ள இருப்பாங்க. With God all things are possible. Nothing is impossible with God. Matthew chapter 19 verse 26 says, with God all things are possible. ஒரு மனிதனோடு தேவன் இருக்கும் பொழுது எல்லாம் வெற்றியாக மாறும். நீங்க சிங்களா இருக்கலாம், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இணையும் பொழுது ரெண்டு பலன் உங்களுக்கு உண்டாகும். ஏற்கனவே உங்களுக்குள்ள படிப்பு அதிகாரத்தின் பலன் ஒன்று, அடுத்து தேவாதி தேவனுடைய பலன் ஒன்று. அந்த ஒரு பலன் இப்பொழுது இறங்கி வரது. நீங்க பிஷப்பை நாங்கள் எங்கே சென்றாலும் பேசுவது ரெண்டு பேரும் பேசினாலும் தேவன் இறங்கி பலத்தை அற்புதத்துச்சு. சொல்லுங்க பாருங்களா, ஒரே போல அந்த செய்தி தொடர்ந்து வரும். நீதி கருத்து அவங்க பேசி நாங்கள் இன்னைக்கு இணைந்து ஜபிக்க போகிறோம். அது சொல்றோம், அவன் தேவன் பலத்தை காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. அவன் யாக்கோபு ராஜா ஐயா அவர்களை மீண்டும் நிறைய தெரிந்து கொள்கிறேன். அருமையான செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு சார் மற்றும் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பிஷப் ஐயாவுக்கும் நன்றியை தெரிவித்து